மாவட்டம் காரைக்குடியில் போட்டி போட்டு அதிவேகமாக ஆபத்தான முறையில் செல்லும் தனியார் பேருந்துகளின் அதிர்ச்சி வீடியோ வைரலாகி வருகிறது. காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் யார் முந்திச் செல்வது என்பதில் இவர்களுக்குள் கடும் போட்டி நிலவுகிறது. இது தொடர்பாக 2 நாட்களுக்கு முன் காரைக்குடி பேருந்து நிலையத்தில் என்என்எல் மற்றும் என்என்எஸ் பேருந்து ஊழியர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு குருநாதன் என்பவரை என்என்எஸ் பேருந்து ஊழியர்கள் டயர் லீவரால் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். இந்நிலையில் 2 தனியார் பேருந்துகளும் ஒன்றை முந்திச் செல்ல போட்டி போட்டு ஆபத்தான முறையில் ஓட்டப்படும் வீடியோ வைரலாகி வருகிறது. சம்பந்தப்பட்ட பேருந்துகள் மற்றும் அதன் ஓட்டுநர்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நடத்தையில் சந்தேகம் தொடர்பான மோதலில் நிகழ்ந்த கொலை வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை பெரம்பூர் மதுரை சுவாமி தெருவை சேர்ந்தவர் வெங்கடசாமி. இவரின் வீட்டிற்கு எதிர்வீட்டில் வசிப்பவர் துளசையா. இந்நிலையில் துளசையா மனைவியிடம் வெங்கடசாமி தொடர்ந்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை துளசையா கண்டித்திருக்கிறார். இந்நிலையில் இப்பிரச்சினை தொடர்பாக 2024 அக்டோபர் 11ஆம் தேதி இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த துளசையா வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து வந்து சரமாரியாக குத்தியதில் வெங்கடசாமி உயிரிழந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் துளசையாவை குற்றவாளியாக அறிவித்து அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கத்திக்குத்து காயங்களுடன் மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காலி வேளப்பாளையத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரின் மனைவி ரத்தினம்மாள் வீட்டில் தனியாக இருந்த நிலையில் அவரது வீட்டிற்கு சசிகுமார் என்பவர் பால் ஊற்ற வந்துள்ளார். வீடு தாளிடப்பட்டிருந்ததோடு வாசலில் ரத்தம் படிந்திருந்ததால் மூதாட்டியின் மகன் மற்றும் பேரன் தனசேகர் என்பவருக்கு அக்கம் பக்கத்தினர் தகவல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த தனசேகர் கதவை திறந்து பார்த்தபோது ரத்தினம்மாள் காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருச்செங்கோடு ஊரக காவல் நிலைய போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். ரத்தினம்மாள் அணிந்திருந்த கம்மல் மற்றும் தங்கச்சொங்கலை காணாமல் போனதால் அவர் நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டா பெற்றுக் கொள்ளுமாறு பேரூராட்சி துணைத் தலைவர் மேலத்தாளத்துடன் வீடு வீடாக சென்று வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைத்து அழைப்பு கொடுத்த ருசிகர நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. சங்கராபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட ஆற்றுப்பாதை தெரு மற்றும் பங்களா தெரு பகுதிகளில் வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 100 ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி வசித்து வந்தனர். இவர்கள் தங்களுக்கு இலவச பட்டா வேண்டும் என நீண்ட காலமாக கோரி வந்தனர். இந்நிலையில் தமிழக அரசு இதற்கு அனுமதி அளிக்கவே பேரூராட்சி துணைத் தலைவர் ஆஷா டி ஜாகீர் உசேன் ஊர்வலமாக சென்று இலவச வீட்டுமனை பட்டா வாங்க அழைப்பு விடுத்தார். பட்டா வழங்கிய அரசுக்கு அந்த மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தேனி மாவட்ட பெரியகுளம் அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. டி கள்ளிப்பட்டி காளியம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் ஐயனார். இவர் நேற்றிரவு சித்தப்பா மகன் ராஜபாண்டி என்பவருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் 2 மீதும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு வீட்டின் கதவை வெளியில் பூட்டிவிட்டு சென்றுள்ளார். தீ பற்றியதால் 2 இளைஞர்களும் கதறவே அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து கதவை திறந்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். தொடர்ந்து பலத்த காயமடைந்த 2வரும் ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே முதியவரை ஏமாற்றி மர்ம நபர் ஏடிஎம்மில் பணத்தை திருடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பாக்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த நடராஜ் என்பவர் சித்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள SBI ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுக்க சென்றுள்ளார். பார்வை குறைபாடு இருப்பதால் பணம் எடுக்க அங்கிருந்த நபரிடம் உதவி கோரியிருக்கிறார். அப்போது அந்த நபர் வேறொரு ஏடிஎம் கார்டை மாற்றி பணம் எடுப்பது போல பாவனை செய்து கார்டில் பணம் இல்லை என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் நடராஜன் வங்கிக் கணக்கிலிருந்து 20,800 ரூபாய் எடுக்கப்பட்டதாக அவரது செல்போனுக்கு குறுஞ்செய்தி வந்ததால் அதிர்ச்சியடைந்த அவர் காட்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஏடிஎம் மையத்தில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பவித்திரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சேரி பாய்ந்த காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல், திருச்சி, சேலம், கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து 600 காளைகள் பங்கேற்றன. 300 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு சுழற்சி முறையில் களம் கண்டனர். வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை தீரத்துடன் பிடித்த வீரர்களுக்கு பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், குக்கர், பீரோ மற்றும் ரொக்கம் பரிசாக வழங்கப்பட்டது. முன்னதாக காளைகள் அவிழ்த்து விடப்படும் இடங்களில் நீண்ட நேரம் நின்றிருந்த மாடுபிடி உரிமையாளர்களை அறிவுறுத்தியும் கேட்காததால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைந்து போகச் செய்தனர். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் 7 குதிரைகள் கொண்டு தங்கசூரிய பிரபையில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவத்தின் 4ஆம் நாளான செவ்வாய்க்கிழமையன்று காமாட்சி அம்மன் தங்கசூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளினார். 7 குதிரைகள் போட்டிய ரதத்தில் லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியருடன் அமர்ந்து காமாட்சி அம்மன் ராஜவீதிகளில் பவனி வந்தார். பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அம்மனின் இந்த எழில் கோலத்தை காண மாட வீதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். குறிப்பாக காஞ்சி சங்கராச்சாரியார் நேரில் வந்து அம்மனை தரிசனம் செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து சைபர் கிரைம் பிரிவினர், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் நீதிமன்ற வளாகத்திற்கு விரைந்து வந்து பணியிலிருந்த நீதிபதிகள், நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களை பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றினர். தொடர்ந்து வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் நீதிமன்ற வளாகம் முழுவதும் சோதனை நடத்தினர். இதில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் பொருள் என தெரியவந்தது. இதையடுத்து இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்தவர்கள் யார் என போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்ட பழனியில் ராமநாதபுர சமஸ்தானத்தின் 18ஆம் நூற்றாண்டு செப்பேடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை, அயோத்திப்பட்டையை சேர்ந்த சிலர் தாங்கள் வைத்திருந்த செப்பு பட்டயம் ஒன்றை தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தியிடம் கொடுத்து படித்து விளக்கமளிக்க சொல்லியுள்ளனர். செப்பேடை வாசித்ததில் ராமநாதபுரம் சமஸ்தான முதலாம் முத்துராமலிங்க சேதுபதியின் நோயை தீர்த்த சூரங்குடி அக்குசால் முருக குடும்பனுக்கு 12 லட்சம் பொற்காசுகள் வழங்கி அவரை சாதி தலைவராக்கியதுடன் அவருக்கு பாத காணிக்கை அளிக்குமாறு எழுதப்பட்டது தெரியவந்துள்ளது. செப்பேட்டில் முத்துராமலிங்க சேதுபதியும் அப்போது மதுரையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முயன்று கொண்டிருந்த 2ஆம் திருமலை நாயக்கர் என்னும் பங்காரு திருமலையும் கையெழுத்திட்டனர். சாட்சியாக அன்றைய புதுக்கோட்டை தொண்டைமான் சிவத்தம்பியும், திருப்புவனம் பழனியா பிள்ளையும், திருச்சுளிகை முத்துச்சேர்வையும் கையெழுத்திட்டனர்.
பட்டயத்தை வடக்குவாசல் மகாலிங்கம் ஆசாரி செய்து எழுதியுள்ளார் என்றும் அக்கசால் முருக குடும்பத்தின் வாரிசுகள் பட்டயத்தை பாதுகாத்து வைத்துள்ளதாகவும் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்துள்ளார். சசிகலா வருகை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் அவரது ஆதரவாளர்களுக்கும் அதிமுகவினருக்கும் இடையே போஸ்டர் யுத்தம் நடைபெற்று வருகிறது. சசிகலா இன்று பசும்பொன் நடைபெறும் விழாவில் பங்கேற்க உள்ள நிலையில் அவரை வரவேற்று மதுரையிலிருந்து பசும்பொன் வரை சசிகலா ஆதரவாளர்கள் ஏராளமான போஸ்டர்கள் ஒட்டினர். அதில் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் பீனிக்ஸ் பறவை துரோகம் என்றும் நெஞ்சுரும் கொண்டவர் என பல்வேறு வாசகங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் அதிமுக சிவகங்கை மாவட்டம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து அதிமுகவினர் அவசரமாக எடப்பாடி பழனிசாமி படத்துடன் எதிர் போஸ்டர்கள் ஒட்டி வருகின்றனர். அதில் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், தொண்டர்களின் பாதுகாவலர், முக்குலத்தோரின் பாதுகாவலர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் வழிநெடுக மாறி மாறி ஒட்டி வரும் போஸ்டர்களால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது.